அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களில் புனரமைப்புக்கு 200 கோடி ரூபாய் அரசு உதவி செய்ய உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. 2 ஆண்டுகளில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் புனரமைப்பிற்கு 200 கோடி ரூபாய் அரசு உதவி செய்திருப்பதாகவும், அதே போன்று கிராமப்புற கோயில்கள், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கோயில்களுக்கு 100 கோடி அரசு உதவி செய்துள்ளது என்றும், ஒரு கால பூஜை திட்டத்திற்கு 330 கோடியும் புதிய பரிணாமம் பெற்றிருப்பதாகவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பொதுமக்கள், பக்தர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டு மே மாதம் முதல் இதுவரை 1339 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புனரமைப்பு செய்வதற்கு 200 கோடி அரசு மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த 200 கோடி ரூபாயுடன் நன்கொடையாளர்கள் வழங்கிய 104.84 கோடி ரூபாயையும் சேர்த்து மொத்தம் 304.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது 197 திருக்கோயில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 ஆண்டுகளில் 2000 திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை திட்டத்திற்கு கூடுதலாக சேர்க்கப்பட்டு மொத்தம் 17,000 திருக்கோயில்கள் பயன்பெற்று வருவதாகவும், இத்திட்டத்திற்காக மட்டும் 200 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று இந்து சமய அறநிலைத்துறை புதிய பரிணாமம் அடைந்து வருவதை கண்டு பொதுமக்களும் பக்தர்களும் முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசையும் வெகுவாக பாராட்டுவதாகவும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.